பிரைஸ்லாஷாலும் கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இந்த நாளிலும் நீதிமொழிகள் 9வது அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். அதிலிருந்து சில கதை சொல்கிறோம். ஓகே. சிறு பிள்ளைகளா சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே. நீதிமொழிகள் 9ல் 8வது அதிகாரம். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். பரியாசக்காரனை என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளாதீங்க. அதை பரியாசம் பண்ணிட்டு இருப்பானே, கடிந்து கொண்டா அவனுக்கு புரியுமா? புரியாது. நான் ஒன்று உங்களை பகைச்சிட்டுருவான். அவன் உங்களுக்கு தீமையான காரியம் தான் செய்வான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பரியாசம் பார்த்தா பேசாமல் ஒதுங்கி போயிட்டே இருங்க. ஐயா வேண்டாப்பா, இவன் சங்கத்தமே வேண்டாம் எனக்கு, அப்படி ஒதுங்கி போனால் பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் அவனை திருத்துறேன்னு சொல்லி நீங்கள் தான் கஷ்டப்பட்டுருக்கணும். பரியாசக்காரன் பற்றி திருத்தாதீங்க. அவன் திருத்த மாட்டான், அவனால் திருத்த முடியாது. அப்போ ஞானமான இருக்குங்க, ஞானமானுக்கு சொல்லிப்பார், அவன் ஏற்றுப்பான். ஓ கரெக்டு தான், அவன் நல்லதாக சொல்கிறாப்புல அப்படின்னு பண்ணுவான். ஏற்றுட்டு அவன் திருந்தி நல்லா வாழலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஞானமானுக்கு பற்றி சொல்லுங்க. வயசுக்காரனை விட்டுருங்க, அவன் பாட்டில் போயிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் வாழ முடியும். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்படின்னா அவன் பகைச்சிட்டானே, அவன் மறுபடியும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். இன்றைக்கி சொல்லிட்டு விட்டுருவானவன் விட மாட்டான். நீ பண்ண அன்றைக்கி சொல்லிட்டு இல்லை, உன்னை பாரு என்ன பண்ணுறேன் அப்படியே இருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து விலைக்கு அவனை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வாட்டில் பரியாசக்க பார்த்துல நீங்கள் விட்டுருங்க. அப்போ ஒரு ஸ்கூல் இருந்தாங்க. ஒரு ஸ்கூலில் 3 பசங்க படிச்சுருந்தாங்களா, நண்பர்களாக படிச்சுருந்தாங்க. 3 பேர் ஒரே பெஞ்சில் உட்காந்துருந்தாங்களா. 3 பேர் உட்காந்துருந்தாங்க. நடுவில் இருக்கிறவங்க நல்லா படிக்கிற பையனா, நல்லா சூப்பராக படிக்கிற பையன். இந்த 2 சைடு இருக்கிறவங்க ஓரளவுக்கு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்களா, நல்லா படிக்கிற பையன் அவன் படிச்சிருக்கிறவன் இன்னொருத்தன் இடது பக்கம் இருக்கிறவன் கிண்டல் அடிச்சு இருப்பானா. எப்போ பாரு என்னடா படிச்சுட்டே இருக்க, என்ன ஒரு இதே கிடையாது. ஜாலி, ஸ்கூலுக்கு வந்து ஜாலியாக இருக்கணும், பண்ணணும். இன்னும் கிண்டல் அடிப்பானவன். இன்னொரு வலது பக்கம் இருக்கிறவன்னு சொல்லுவானா, ஏன்டா அவன் கிண்டல், அவன் தான் படிக்கிற பையன் தானே, அவன் நீ படிக்கல விட்டு, அவனாச்சும் படிக்க விட்டு, நல்லா படிக்கிற பையன் தானே, சொல்ல பண்ணாதானே, நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட் வர அப்படி இவ்வளோ 2 அடிப்பானோ, நீ என்ன சப்போர்ட் வந்து என்ன அவன் ஏன் நம்ம பண்ணிட்டு போங்களா அப்படி விட்டுருவானுவேன். இப்படியே கிண்டல் அடிச்சுருந்தாங்களாம். என்ன சொன்னால் கேட்கலையா. அப்போ தான் இவன் சொன்னானோ, நல்லா படிக்கிற பையன் பற்றி சொன்னான், அவன் சொல்கிற கேட்காத, நீ பாட்டில் உன் வேலையை படி, நீ படிச்சுட்டே இரு. நீ படிக்கிறத வேலையை படிச்சுட்டு இரு, அவனை பற்றி கவலைப்படாத. அவன் எது சொன்னாலும் என்னதான் கஷ்டமாக பார்த்து சொன்னாலும் நீ கேட்க, காதில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு அப்படின்னா. அவனுக்கு பார்த்தானோ, அவங்களா இது கூட நல்ல ஐடியா தான் அப்படி விட்டானோ. அப்பவும் விட மாட்டேங்கிறான், தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானா. என்னால் பொறுக்க முடியல. என்ன பண்ணிட்டானா, டீச்சரை சொல்லிட்டு, டீச்சர் எனக்கு இடத்த மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டாங்க, இடத்த மாற்றி உட்காந்துட்டான். இவன் நடுவில் உட்காந்து அந்த கடைசி வலது பக்கம் போயிட்டானான். இவன் வலது இருப்ப பக்கத்தில் உட்காந்துட்டான். படிச்சுருந்தாங்களாம். அப்போ என்ன பண்ணிட்டான், பரீட்சை எழுதுகிறப்ப பார்த்தான், இவன் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. நடுவில் உட்காந்து சொல்லிக் கொடுப்பான் அவனுக்கு அப்படி சொல்லி தான் டீச்சர் என்ன பண்ணாங்க, நல்லா படிக்கிற பையன் நடுவில் போட்டாங்க. இவன் சொன்னால் கேட்க மாட்டேங்க நான். அப்போ என்ன பண்ணிட்டான், விட்டானான். அப்போ என்ன பண்ணிட்டான், நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டான், பக்கத்தில் இருந்தானே நல்லா படிச்சுட்டு பேசிட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தானா, இப்படிலாம் படித்தான் அப்படி பண்ணி. இவனுக்கு கெட்டு நல்லா அறிவு கட்டு கெட்டணும். அவன் கிண்டல் அடிச்சுட்டே இருக்கணும், இல்லை அது கிண்டல் அடிச்சுட்டு தானே. பரீட்சை வந்து எக்ஸாம்ஸ் வந்தது, பரீட்சை பேர் கொடுத்தாங்களாம். பார்த்தா என்ன பண்ண, அவன் ஃபெயில் மார்க் வாங்கிட்டான். இவன் சுமார் படித்தவன் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டான். நல்லா படிக்க நல்ல மதிப்பெண் வாங்கிட்டான். அப்போ தான் எப்படின்னு யோசிச்சானா. அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சுது, பார்த்தியாண்டம்மா அவன் சொல்கிறப்ப கேட்காம விட்ட பார்த்தியா, அதனால் தப்பாக போச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டான். நான் மன வருத்தப்பட்டான். இப்படிப்பட்ட என்ன ஒரு ஃபெயில் அனுப்பின ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் என்ன பண்ணணும், நம்ம பரியாசக்காரங்கிட்ட சொல்லாதீங்க. ஞானவான்கிட்ட சொன்னாங்க, ஞானவான் கேட்டு நீ சொன்னது கரெக்டுடா. நான் இப்போ நடுவில் உட்காந்துருந்தா என்ன பண்ணுவேன், இவனை பார்த்துக்கிட்டே நானும் படிக்க விட்டுருப்பேன், போட்ட விட்டுருப்பேன். ஆனால் நீ சொன்ன ஐடியா நல்ல ஐடியா, இடத்த மாற்றி உட்காரச்சோங்கட்டி நான் எப்படி தப்பிச்சிட்டேன் அப்படின்னானோ. அப்போ நன்றி சொன்னானோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பரியாசக்காரன் பக்கத்தில் உட்காராதீங்க. அதான் சங்கீதத்தில் சொல்லியிருக்காங்க, பரியாசம் பக்கத்தில் உட்காராதீங்க.
அவன் பக்கம் உட்காந்தாலுமே உங்களே கெடுத்துருவான். அப்போ ஞானமாக நடந்து இடத்த மாற்றி உட்காந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்ச என்ன பண்ணுவீங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ புத்திமானுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லி இப்போ டைம் வேஸ்ட் தான். அவன் கேட்க மாட்டான், பகை தான் உண்டாகும். அவன் நேசிப்பானவனே நேசிக்க மாட்டான். ஞானமானுக்கு புத்தி சொன்னால் அவன் நேசிப்பான். நேசித்து கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பான், நட்பாக இருப்பான், சிநேகமாக இருப்பான். அப்போது என்ன பண்ணணும், பரியாஸ்காரன்னு விட்டு ஒதுங்கி போயிருங்க. என்னதான் கண்டல் பண்ணால் அவங்க ஒதுங்கி நீங்கள் இருந்தீங்கன்னா நீண்ட நாள் வாழ முடியும், நல்லா படிக்க முடியும், நல்ல ஞானத்தை தருவாங்க ஆண்டவர். அப்போ அவருக்கு பெற்று சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கீங்களா. இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நல்ல ஞானமான மாற்றி ஞானமர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.